சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இரவில் படுத்து உறங்கியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடித்த சம்பவத்தை கண்டித்து அங்கிருந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எளிய மக்களுக்கு பாதுகாப்பாய் இருக்க வேண்டிய காவல்துறையே உழைத்த களைப்பில் கண்மூடும் மக்களை அடித்து விரட்டிய சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. படித்தவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனி, பிழைக்கவே முடியாதுன்னு சொல்றவனை கூட பிழைக்க வைக்கும் ஐசியு வார்டு சென்னை என சினிமாவில் வரும் வசனத்தை போன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் பிழைப்புக்காக தஞ்சமடையும் நகரமாக சென்னை உள்ளது. வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு பிழைப்பு தேடி வரும் மக்கள் தங்கள் தொழிலுக்கேற்ப வீடுகளை எடுத்து தங்கும் நிலையில் உழைக்கும் மக்களின் சரணாலயமாகவே மாறிவிட்டது கோயம்பேடு பேருந்து நிலையம். சூரியன் உதிக்கும் முன்பே இரை தேட பறக்கும் பறவைகள் போல கட்டட வேலை, காய்கறி மற்றும் பூ மார்க்கெட்டில் வேலை என பல்வேறு வேலைகளுக்கு சென்று உழைத்து களைத்த எளிய மக்களின் காப்பரனாக கோயம்பேடு பேருந்து நிலையம் விளங்கி வருகிறது. இந்நிலையில் அங்கு இரவில் தூங்கிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள், கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்களை தூங்கக்கூடாது என கூறி போலீசார் திடீரென தடியடி நடத்தி அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதால் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். போலீசாரின் இந்த திடீர் நடவடிக்கையால் 100க்கும் மேற்பட்டோர் கோயம்பேடு பேருந்து நிலையம் முகப்பு வாயிலில் அமர்ந்து போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள்ளே பேருந்துகள் செல்ல முடியாமல் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த உயர் அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கூலி வேலை செய்து கிடைக்கும் பணத்தில் தனியாக வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுத்து தங்க முடியாத சூழலில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தங்கியிருக்கும் தங்களை காவல்துறையினர் வெளியேறி அரசு காப்பகங்களுக்கு செல்லுமாறு விரட்டுவதாகவும் லட்சுமி என்பவர் வேதனையுடன் கூறினார். வீடு எடுத்தாக்கா இப்போ 20,000 ரூபாய் அட்வான்ஸு கேட்குறாங்க, வாடகை 5000 ரூபாய். நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இங்கே வந்து தங்குறோம். நைட்டில் காலையில் 3 மணி 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ஓடிடுவோம். அப்புறம் நாங்கள் இங்கே வந்து எங்கன்னா உட்காந்து கிடப்போம். அது என்னவோ தெரியல, திடீர்னு நிறைய போலீஸுங்க வந்து அப்புறப்படுத்த பார்க்குறாங்க. நாங்கள் நைட்டில் தானே வந்து இருக்க போகிறோம். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் படுத்துறங்கிய தங்களை காவல்துறை அராஜகமாக வெளியேற வற்புறுத்துவதாகவும், இருந்தாலும் இறந்தாலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில்தான் தங்குவோம் என கூலி வேலை செய்யும் அலமேலு என்பவர் ஆவேசமாக கூறியுள்ளார். இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் எங்கே போய் படுக்க முடியும்? யாருமே தட்டி கேட்க ஆள் இல்லை. எல்லாமே படுத்தாலும் போலீஸ்காரை வட்டி விட்றாங்க. வாட்ச்மேன் தெரித்து அடிக்கிறான். கோயம்பேடு நம்பி தான் சார் வந்துக்கிறோம். சித்தாள் வேலை, பெரிய ஆள் வேலை, புரிச்சு இல்லாதவங்க, புரிச்சு இருந்தவங்களும் எல்லாமே இந்த நம்பி தானே பழைக்கிறாங்க. காலையிலேயே எங்கேயும் ஏஞ்சி ஓடுறாங்க, நைட்டெல்லாம் வந்து படுக்கிறாங்க. அவங்களுக்கு தங்க கூட இடம்லாம் எங்கே போய் படுப்பாங்க? செத்தாலும் கோயம்பேடு தான், உயிராக இருந்தாலும் கோயம்பேடு தான். எளிய மக்களுக்கு பாதுகாப்பாய் இருக்க வேண்டிய காவல்துறை உழைத்த களைப்பில் கண்மூடும் மக்களை அடித்து விரட்டி அவர்களின் சாபத்திற்கு ஆளானதோடு காவல்துறைக்கு எதிராக சாலையை மறித்து போராடும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. எப்போதும் பரபரப்பாக இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டதால் வெறிச்சோடி காணப்படுகிறது. தற்போது ஏராளமான ஆண், பெண் கூலி தொழிலாளிகள் தங்கியுள்ள நிலையில் குற்றவாளிகளும் திருடர்களும் தங்குவதாகவும், குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்காக இவர்களை வெளியேற்றுவதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டாலும் திக்கற்று நிற்கும் எளிய மக்களின் நிலை வேதனை அளிக்கிறது.
வாழும்போதும் எளிய மக்களுக்கு கொடுத்து கொடுத்து வள்ளலாகவே வாழ்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெயர் கொண்ட பேருந்து நிலையத்தில் எளிய மக்கள் தவித்து நிற்கும் நிலையில் அவர்களின் வேதனையை போக்க வேண்டியது அரசின் கடமையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக் மற்றும் செய்தியாளர் ரங்கபாண்டி.